வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்துல, அதாவது சித்திரை மாசம் 31 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதுன்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் மேச ராசிக்கு உட்காரும் போது பகையாக எப்பயுமே உட்காருவார், சரிங்களா? ஆனா கோச்சாரத்துல 2 கிரகம் சேரும் போது உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானும் இந்த குரு பகவானும் 2 ஒன்னா சேரும் போது குரு மங்கள யோகம் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் தான் இந்த 2 கிரகம். எப்பயுமே ஒரு வீட்டுல அதாவது செவ்வாயும் குருவும் ஒன்னா இருந்தா அது குரு மங்கள யோகம் சொல்லுவாங்க. அப்ப அந்த 2 கிரகத்தினுடைய ஒரு பார்வையில இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேச ராசிக்கு வரக்கூடிய முதல்ல நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். இப்ப இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மேச ராசி. பொதுவா இந்த மேச ராசி இப்ப உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவா பார்க்கும்போது 2ஆம் இடம், உங்க ராசிக்கு 2ஆம் இடம் குடும்ப குருவா இருந்து இப்ப 3வது உங்களுக்கு தைரிய குருவா போறாரு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. ஏன்னா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு 2வது வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமா இருந்தாரு. இப்ப 2வது வீட்டுல இருந்து இப்ப குடும்ப குருவா இருந்தவர் 3ஆம் வீட்டுக்கு தைரிய குருவா போறாரு. அப்ப இந்த தைரிய குருவா போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடின்றது மனசுக்குள்ளார நம்ம சாதிக்க முடியலையே, வாழ முடியலையே, வளர முடியலையே என்ற ஒரு குழப்பத்துல இருந்த மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு உங்களுக்கு வளர்றதுக்கு உண்டான ஒரு பாதையை உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு காட்டக்கூடிய இடத்துக்கு இப்ப வராரு. அப்படி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடின்றது பாத்தீங்கன்னா சரியான ஒரு தொழில் இல்லாம, வருமானம் இல்லாம, வளர்ச்சி இல்லாம, முடக்கமா இருந்துட்டு ஜானி யாருன்னா முளம் சரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துக்குள்ள 10 ரூபா மிச்சம் பண்ண முடியாம, நிம்மதி இல்லாம, பண தேவையோட, 2வது கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளார பணம் பற்றாக்குறையை வச்சுக்கிட்டு நம்ம இந்த காலத்துல எப்படி வாழ்றது, ஏன்னா மத்தவங்க நல்லா இருக்காங்களே, நம்மளால ஏன் வாழ முடியல, ஏன் வளர முடியலன்ற இருந்த மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், அதாவது ஒரு தைரிய குருவை வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமா கண்டிப்பா உங்களை வளர்ச்சி கொடுக்க போறாரு. ஆல்ரெடி மேசராசிக்கு 7 சனியிலே விரைச்சனி ஆரம்பமா இருக்குதுங்களே, அப்ப இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா 2 ஒரு மனசுல இருக்கும். ஏன்னா சனி பகவான் பயிற்சின்றது அது வேற, அது செக்ஷனுக்கு நம்ம போக வேண்டாம். அதனால பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப குருவா இருந்து இப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளார இருந்த அந்த கஷ்டங்கள், குழப்பங்கள், மனக்கவலைகள் இது எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகி சரியான ஒரு இடத்துக்கு இப்ப குரு பகவான் போறதுனால நிச்சயமா உங்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா படிப்பு கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஒரு கட்டன்றது படிப்பு கம்ப்ளீட் பண்ண முடியாம, நல்ல மார்க் இல்லாம, நல்ல ஒரு பர்சன்டேஜ் இல்லாம, இல்ல படிச்சுட்டு ஒரு வேலை இல்லாம, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதை கொண்டு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த 2025 மே மாசம் 14ஆம் தேதியில இருந்து அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும்
கிட்டத்தட்ட குரு பகவான் ஒரு வருஷம் 17 நாட்கள் உங்களுக்கு குரு பகவான் வந்து மேச ராசிக்கு தைரிய குருவா வராரு. நிச்சயமா உங்களுக்கு அயல்நாட்டு யோகம், வெளிநாட்டு பயணம், ஊரு பயணம், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. அதனால இந்த ஒரு காலகட்டத்துல நீங்க நினைச்ச ஒரு இடத்துல கண்டிப்பா நீங்க வாழ போறீங்க. நீங்க எடுத்த ஒரு முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா அமைய போகுது. கண்டிப்பா உங்களுக்கு தைரிய குரு உங்களுக்கு நல்ல பிரகாசத்தை கொடுக்க போறாரு. இது கண்டிப்பா நடக்க போகுது ஒண்ணு. அதே மாதிரி தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தைரிய குரு. கண்டிப்பா உங்க மனசுக்குள்ளார ஒரு தெம்பு கிடைச்சிடும், ஒரு திகிரி கிடைச்சிடும், சாதிப்போன்ற ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிடும். அதனால கண்டிப்பா நீங்க பயப்பட தேவையில்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வோட நீங்க இருந்து ஒரு படி கண்டிப்பா ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த எடுத்த முயற்சிக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஜெயமாகும். சரிங்களா? அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க ராசிக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த குரு. 9வது வீடுனா தனுசு ராசிக்கும் அதே மாதிரி மீன ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும், தனுசு ராசி மீன ராசி, இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான். அப்ப 9ஆம் வீடு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதாவது ஒரு சில பாக்கியங்கள் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், 2வது தொழில் முன்னேற்றம், இல்ல சொந்தமா ஏதாவது வண்டி வாகனம் போடலாமா, ஏதாவது வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா, இல்ல தொழில் தொடங்கலாமா, இல்ல இந்த உடல் உபாதிகள் இருந்து வெளியில வரலாமா, மொத்தத்துல என் கடன் பிரச்சனை இருந்து வெளியில வரலாமா, இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வாழ போறீங்க, இதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான், உங்க ராசிக்கு அதிபதி தான். அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல அந்த செவ்வாய் நல்ல இடத்துல இருக்காரா அது மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லபடியா இருந்துட்டாருன்னா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு ஹெல்த் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாங்கல்ய ஸ்தானத்துக்கும் அதிபதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண காரகனே சுக்கிர பகவான் தான். உங்க சுய ஜாதகத்துல தொட்டு பாருங்க, சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறாரா, நல்ல இடத்துல இருக்காரான்னு பாருங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தாதான் திருமணங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு திருமணம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு எப்பயுமே புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி சூரியன் தான், மாத கிரகம், நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான். அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல அந்த சூரிய பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரா? ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பொது பலன் அப்படின்றது 10-12 கோடி பேருக்கு உண்டான ஒரு பொதுவான விஷயத்த நம்ம வந்து பொது பலன்ல சொல்லிடுறோம். ஆனா அதுல சிலர் வந்து குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பாங்க, சிலர் வந்து திருமணம் எதிர்பார்ப்பாங்க, சிலர் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு எதிர்பார்ப்பாங்க, சிலர் வந்து வாழ்வாதாரத்தை எதிர்பார்ப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்படி பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி நான் கேட்கறதுன்னா குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கறீங்களா, சூரிய பகவான் உங்க ஜாதகம் நல்ல இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்க. திருமணத்துக்கு இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்க. 2வது உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான், தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, லாபஸ்தானத்துக்கு அதிபதி, இந்த 2 கிரகத்துக்கு 2 வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். அவர் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரா அப்படின்றது கண்டிப்பா பாருங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு, ஏன்னா சுய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய திசா புத்தி நல்லா இருந்தாதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போக முடியும். சரிங்களா? சரி நேயர்களே, கிட்டத்தட்ட நான் சொல்ற மாதிரி ஒரு வருஷம் 17 நாட்களுக்கு மேச ராசிக்காரங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். உங்களுடைய அதாவது பணம் வரவுகள் கிடைக்கும். உங்களுடைய அதாவது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்ற தாழ்வுன்றது கண்டிப்பா இருக்கும். அதனால கண்டிப்பா பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. முதலாவதா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மேசராசி என்பர்கள், இந்த மேசராசி என்பர்களுக்கு இது நாள் வரலும் இருந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரிஷப ராசியில கடந்த 1 வருட காலமா இந்த குரு பகவான் இருந்திருந்தார்.
இந்த குரு பகவான் இருந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் எதுவும் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருந்திருக்காது. ஏன்னா தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் கடந்த கால நிகழ்வுகளை ஏற்பட்டிருக்கணும். குழந்தை பேறு இல்லாத நபர்களுக்கு குழந்தை வாய்ப்புகளானது பெறக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்கும். கடந்த ஒரு வருட காலமும் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இருந்திருக்கும். இந்த வருட குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானதும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய விதிகள் தான் இருக்குன்றீங்க. கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கக்கூடிய விதிகளாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா 3ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் செல்லக்கூடிய காலகட்டத்தில் தன் முயற்சியினால் மட்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வலிமை பெறக்கூடிய ஒரு ஆண்டா இந்த குரு பயிற்சி அமைப்பில் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஒரு வருட காலகட்டத்துக்கு ஒரு ராசியில் இருப்பார் அப்படின்ற சொல்லலாம். ஆனால் இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த ஒரு வருட காலகட்டத்தை 3ஆ பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதிசாரமாக குறிப்பிட்ட காலகட்டங்கள் கடகராசியிலும் பயணிக்க போகிறார் இந்த குரு பகவான். பின்னர் வக்ரகதியில் திரும்பவும் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். அதனால 3 விதமாக பிரித்து சொல்ல போகிறேன். அதாவது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய அந்த 3ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டங்கள் மேசராசி என்பவர்களுக்கு முயற்சியினால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள், இளைய சகோதரத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதாவது மே 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு வளம் பெறக்கூடிய காலகட்டங்கள், எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்க விடக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அது என்ன சார், வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலும் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி அப்படின்னாக்கா, இந்த மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலும் மிதுன ராசியில தான் இந்த குரு பகவான் வீற்றிருக்க போகிறார். அந்த நேர காலகட்டத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் கிடையாது. முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிசாரமாக குரு பகவான் பயிற்சியாகி மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு செல்ல இருக்கிறார். அப்போ ஏதாவது ஒரு சில ஆண்டுகளில் தான் இதை மாதிரி 2 ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய விதிகளானது அமையும். அப்போ இதுக்கு முன்பாக கடந்த வருடத்தில் இதை மாதிரி அதிசார பயிற்சிகள் எதுவும் நடக்கலை. ஆனால் இந்த குரு பயிற்சியில் மட்டும் அதிசார பயிற்சி நடக்குதுங்க. அப்போ அதிசார பயிற்சியில் ஏதாவது மாற்றங்கள் நிலையில் இருக்கா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக மேசராசி என்பவர்களுக்கும் அதுலேயும் ஒரு சில மாற்றங்கள் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் அதிசாரமாக கடகராசியில் இருப்பார். அப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை குறிக்கிறதுனால வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். வீடு மனை வாசல் கட்டாத நபர்களுக்கு வீடு மனை வாசல் கட்டக்கூடிய ஒரு யோகங்களானது உருவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக அந்த நேரம் இருந்துட்டு கொண்டிருந்தீங்க. அதே போல் 4ஆம் இடத்துல அவருக்கு தனித்துவம் வாய்ந்த ஒரு அமைப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் கடகராசியில் விட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் உச்சபலம் பெறுவார். அப்போ உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் இந்த குருவுக்கு வலிமை பெற்ற ஒரு குருவாக செயல்படுவார்ன்றீங்க. கண்டிப்பாக மேசராசி என்பவர்களுக்கு வீடு முனைவாசல் இல்லாமல் இருந்தால் இந்த வீடு முனைவாசல் கட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் இயக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். விவசாய நண்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கால்நடைகள் அபிவிருத்திகள், ஏன்னா 4ஆம் இடம் தான் கால்நடையை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ விவசாயம் சார்ந்த பயிர்கள்லாம் கொஞ்சம் அபரிவிதமான விளைச்சல்களை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதே போல் மேய்ச்சல் இதில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆடு மாடுகள் அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். விவசாய பொருளில் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் வண்ண பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அபரிவிதமான வளர்ச்சிகளை எட்டுன்றிருக்குதுங்க. அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் மஞ்சள் விளைச்சலானது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். மஞ்சள் விலை குறையும் அப்படின்றது ஒரு விஷயம் அப்படின்றது சொல்லலாம். அதே காலகட்டத்தில் அதே நேரத்தில் அந்த கடகராசியில் இந்த குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்தின் விலைகளும் குறையக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உச்சம் அப்படின்னாவே நாங்கள் அபரிவிதமான வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பொருளானது அபரிவிதமாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த காலகட்டத்தில் அதோட பொருட்களான விலையானது குறையுன்றதுங்க. அதனால மஞ்சள் வியாபாரமானது அதிகரிக்கும். மஞ்சள் விலை குறையறதுக்கான வாய்ப்புகளும் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரலும் இருக்கும். அதே நேரத்தில் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டத்தில் கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானால் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த பொன் நகை அதாவது கோல்டு ஆனது விலையானது குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரத்தில் மக்கள் ஏதாவது நகை வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த நேரத்தில் முதலீடு பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஒருவேளை பொறுத்திருக்கக்கூடிய நபர்கள் அந்த நேரத்தில் சிறப்பாக நகை வாங்கினீங்கன்னா விலை குறைவான அமைப்பில் நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அன்னவரலுமே இந்த தங்கத்தின் விலையானது ஒரு இதே அமைப்பில் தொடர்றதை பார்க்க முடியும் அப்படின்றீங்க. அடுத்ததாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அந்த நேர காலகட்டத்தில் தாயாரின் உடல்நிலைகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த நேரத்தில் அவங்களின் உடல்நிலையை அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துவிட்டு கொண்டிருவீங்க. அடுத்ததாக அதே ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் அதிசாரமாக போன இந்த குரு பகவான் திரும்பவும் மிதுன ராசிக்கே வந்திருப்பார். அப்போ திரும்பவும் வந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 3ஆம் இடத்திலிருந்து கொடுக்க வேண்டிய பலன்களை அனைத்தையும் அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி வைப்பார். அந்த நேர காலகட்டத்தில் இந்த குரு பகவானின் பார்வைகள் எங்கெல்லாம் பட இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சிகள் அடையும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டத்தில் இந்த குரு பகவானது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சமசப்தமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அப்போ 9ஆம் இடமானது தன்னோட பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடங்கள், உங்களோட அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்ட்டு சொல்லலாம். தந்தையின் உடல்நிலையை சொல்லக்கூடிய இடம், தந்தை மூலயமா ஆதாயங்கள் பெறக்கூடிய இடம்னு சொல்லலாம். அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை மூலயமா ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொத்து பிரச்சனைகளானது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வழக்கிலிருந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்துட்டு கொண்டிருக்கீங்க. அதே வேளையில் இந்த குரு பகவானின் பார்வையானது அந்த உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு துலாம் ராசிக்கு பார்க்க இருப்பார் 5ஆம் பார்வை. அப்போ 7ஆம் இடமானது கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னால மேசராசி என்பவர்களின் கணவன்மனை உறவுகளானது பழிச்சிடக்கூடிய அமைப்புகள் உருவாகும். கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தாலும் இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். கணவன்மனை உறவுகளானது சிறப்பான ஒரு அமைப்பை தருவீங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சமுதாயத்தினால உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் ஏற்படக்கூடிய காலகட்டமும் உருவாகும். அடுத்த இந்த குரு பகவானின் பார்வையை இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பார்க்க இருப்பார். இப்போ 11ஆம் இடமானது மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதாவது ஏற்கனவே திருமணமாகி ரத்தாயிருந்த நபர்களுக்கு 2வது திருமணத்துக்கான வாய்ப்புன்னு உருவாகுன்றீங்க. அப்போ ஒத்த கருத்துக்களோட ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னாக்கா வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதி காலகட்டத்துக்குள்ளார ஒரு சில சுப நிகழ்வுகள் உங்களை தேடி வரும். முயற்சி நிலையாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக உருவாகும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டத்தில் பொன்பொருள் நகை ஆடம்பர சேர்க்கைக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். அழியா சொத்துக்கள் வாங்கி போடுறதுக்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கும். அதே போல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டத்திலும் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் அமைப்புகளும், தொழில் வளர்ச்சியும் பொருளாதார அபிவிருத்தியும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பொன்பொருள் நகை ஆடம்பர சேர்க்கைக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. இந்த குரு பயிற்சியானது மேசராசி என்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கு. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். முயற்சி எடுத்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். அப்ப மேசராசி நேயர்களுக்கு இது நாள் வரை இந்த கஷ்டங்கள், இது நாள் வரை இருந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே ஒரு லெவலுக்கு வந்துடும். எப்படி இதுவரையும் உங்க ராசிக்கு 2ல் இருந்தாரு, மேசராசிக்கு குரு 2ல் இருந்தாங்க. அப்ப 2ஆம் இடம்ங்கிறது என்ன? உங்க ராசிக்கு 2ஆம் இடம் ரிஷபத்துல குரு இருக்கும்போது 2 நாளே தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து எல்லாத்தையும் கொடுப்பதுதான் 2ஆம் இடம். இப்போ உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்ப 3ஆம் இடத்துக்கு போகும்போது இன்னும் முயற்சி செய்யுங்க, இன்னும் வெற்றியை கொடுக்கும். 3ஆவதுங்கிறது உங்க ராசிக்கு 3ஆவது இடம்ங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம், விவேகத்தை கொடுக்கக்கூடிய இடம், முயற்சியை கொடுக்கக்கூடிய இடம், எதிர்நீச்சல் போடக்கூடிய இடம், சகோதரனை கொடுக்கக்கூடிய இடம். கவனிச்சுக்கோங்க. எனவே தயவு செய்து 3ஆம் இடங்கிறதுனால நீங்க அதை ஒரு மாதிரி நினைக்க வேண்டாம். எல்லா காலங்களிலும் எங்கே போனாலும், மலைக்கு போனால் மைத்துனர் துணை வேணும்னு சொல்லுவாங்க, காலத்துல பங்காளித்துணை வேணும்னு சொல்லுவாங்க, எந்த காலத்திலையும் பங்காளித்துணை வேணும்னு சொல்லுவாங்க. அப்ப பங்காளினா யாரு? 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. அப்ப சகோதரர்களுடைய உறுதி, சகோதரருடைய வலிமை தன்மையை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு. உங்களுடைய மேசராசிக்கு இப்போ சனீஸ்வருடைய ஆளு உங்கள இருக்கிறார். சனீஸ்வரர் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறார். அப்ப மேசராசிக்கு எப்போதுமே கண்மணியாக திகழ்ந்து நேயர்ப்பிற்கும் தயவு செய்து கோவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, எங்களை திட்டாதீங்க, கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. உங்களுக்கு பொதுவான ப்ரிடிக்ஷனை நாங்கள் சொல்கிறோம்.
12 ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பொதுவான பயிற்சியில யாராருக்கு என்னென்ன கிடைக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்ப பொதுவான பயிற்சியின் போது நன்மையை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக துலாம் ராசிக்கு நன்மையை கொடுக்கும், தனுசு ராசிக்கு நன்மை கொடுக்கும், கும்ப ராசிக்கு நல்ல நன்மை கொடுக்கும். இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. மற்ற ராசிக்கெல்லாம் நல்ல யோக பலன் பார்த்து நல்ல நீங்க சாங்கியம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட நாள்ல இப்போ உங்களுக்கு மேச ராசிக்கு சனீஸ்வரர் கொண்டிருக்கிறார். அப்ப என்ன, உங்க வயசை பார்த்துக்கோங்க, உங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்க லக்னத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்ப சனீஸ்வரர் 7.5 வருஷம். முதல் சுற்று உள்ளவங்களுக்கு 12, முதல் சுற்றுனா முதல்ல வரக்கூடியது 7.5. 2வது சுற்று வயசை பார்க்கணும். 32 வயசுக்கு மேல 2வது சுற்று. 3வது சுற்று 50-60 வயசுக்கு மேல வரும். அப்படி இருக்கும்போது உங்க ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு மேசராசி நேயர்களுக்கு தயவு செய்து இந்த குரு பயிற்சியில உங்களுடைய மேச லக்கணமாக இருந்தால் புதன் திசையில குரு திசையில புதன் புத்தியை கவனமாக செயல்படுத்துங்க. போதுமா? அதே மாதிரி ராகு திசையில சந்திர புத்தி, சந்திர திசையில ராகு புத்தி. அதே மாதிரி கேது திசையில சந்திர புத்தி, சந்திர திசையில கேது புத்தி. அதே மாதிரி சந்திர திசையில சனி புத்தி, சனி திசையில சந்திர புத்தி. இந்த பாவக்கிரகங்கள் காலசர்ப்ப கரங்கள், அதாவது சனி ராகு கேது காலசர்ப்ப கரங்களுக்கு எதிர்ப்பா இருக்கக்கூடாது, பகையா இருக்கக்கூடாது சந்திரன், சூரியன், செவ்வாய். அதனால அந்த தசாபத்தி வரும்போதுதான் மனசை போட்டு துன்புறுத்தும், மனசை போட்டு குழப்படி பண்ணும். அப்ப மேசராசி நேயர்களுக்கு இதுவரையும் குரு பயிற்சியில நல்லா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் இருக்கிற வியாபாரத்தை, இருக்கிற நிறுவனத்தை உங்க ராசிக்கேத்த தயவு செய்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அப்ப தெரிந்த தொழிலை நீங்க பாருங்க. அப்ப உங்க ராசிக்கு என்ன தொழில்? ஏகப்பட்ட தொழில் இருக்குது. ரியல் எஸ்டேட் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, கெமிக்கல் இருக்குது, நெருப்பு சம்பந்தப்பட்ட எல்லா தொழில் இருக்குது, நீர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்குது, கேட்டரிங் இருக்குது, நிர்வாகம் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது, ஐஏஎஸ் இருக்குது, டிஃபென்ஸ் இருக்குது, ரியல் எஸ்டேட், ஏகப்பட்ட தொழில் இருக்குது. அகலக்கால் வைக்காங்க தாய் செய்து. இதே மேசராசிக்கு குரு திசையில சந்திர புத்தி இருந்தா எதை வேணாலும் செய்யுங்க. வயசு 35க்கு மேல இருக்கணும். வயசு முதல் சுற்றா இருக்கக்கூடாது, 2வது சுற்றா இருக்கணும். அப்படி இருந்தா தான் மேசராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தினுடைய குரு பயிற்சி நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மேசராசிக்கு கண்டிப்பாக உங்களுடைய 7ஆம் இடத்தை, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கிறாரு. அப்போ குழந்தை, புத்திர பாக்கியம், அறிவு, படிப்பு, பூர்வ புண்ணியம், குலதெய்வ வழிபாடு எல்லாமே சீரு சிறப்பாம வச்சுட்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்கிற, 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. அப்ப 7ஆம் பார்வை வாழ்க்கை துணை, நீண்ட நாளுக்கு திருமணம் விட்டு போனது எல்லாம் மண்டபம் பிக்ஸ் பண்ணிருப்பீங்க, பாத்திரம் பிக்ஸ் பண்ணிருப்பீங்க, மாலை எடுத்திருப்பீங்க, வாழையில கட்டிருப்பீங்க, மத்தளத்துக்கு கொடுத்துருப்பீங்க, எல்லாம் நாதஸ்வரம் கொடுத்துருப்பீங்க, எல்லாமே கொடுத்துருக்கு. தாலி கட்டும்போது நின்று போயிடும். அப்படி நிற்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே இப்போது நிறைவு ஆகக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நிறைவாக, ஏன்னா உங்களுக்கு டைரக்ட் ஷாட்டுக்கு சொல்றாங்களா, வணக்கத்துக்கு டோனி அடிச்சா 6ங்கிறீங்கல்ல, அந்த மாதிரி டைரக்டா. அப்ப 7 பார்ட்னர்ஷிப், இதுவரையும் பிரிஞ்சு போன பார்ட்னர்ஷிப். என்னங்க ஐயா, என்ன சின்னசாமி, என்ன சொல்லுங்க பொன்னுச்சாமி, இல்லை நம்ம பார்ட்னர்ஷிப் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ ஒரு நிறுவனம் ஏதாவது ஆரம்பிக்க நினைக்கிறேன், ஒரு ஹோட்டல் வைக்கலாம், அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கலாம், ஒரு கார்டன் வைக்கலாம், ஒரு செந்தில் கார்டன் வைக்கலாம், பொன்னுசாமி கார்டன் வைக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு நல்ல நேரம். தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க மிக உகந்த நேரம். உங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க, பார்ட்னர்ஷிப் சகாசையும் பார்த்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் தசாபத்தியும் பார்த்துக்கிட்டு நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த குருபலம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா முடிஞ்சு போயிடும். அடுத்தது உங்க ராசிக்கு 11ஆம் இடம், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்கிறாரு. அப்ப தகப்பனார் சொத்து, தந்தை வெளி சொத்து, ப்ராப்பர்ட்டி எல்லாமே சேர்றதுக்கு மிக அற்புதமான நேரம் தாங்க மேசராசி. எங்கெங்கே எம்பெருமான் மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழில் கருணை போற்றி, எவரும் துதுக்கி நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வெகும் செவ்வேல் மலரடி போற்றி, அன்னார் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வடி வேலனை போற்றி போற்றி. அந்த வெற்றி வேலை கும்பிடுங்க, வீரவேலை ஜபிங்க, குமாரஸ்தவத்தை படிங்க, காக்கும், அதாவது கந்தனுடைய காலடியில் நம்ம சரணதி ஆய்ந்தா எல்லாமே நமக்கு சுவிச்சமா கிடைக்குமுங்க. மறந்துடாதீங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேசராசி நேயர்களுக்கு தயவு செய்து நீங்க கோவப்படுவீங்க, டென்ஷன் பண்ணுவீங்க, எல்லாத்திலையும் அனுசரணை இருப்பீங்க, நல்ல உதவியெல்லாம் பண்ணுவீங்க. நேரம் யாரையும் விட்டு வைக்காது.
நேரம் யாரும் விட்டு வைக்காது. இதுவரை 2க்கு இருந்த குரு 3க்கு போயிருக்காங்கனால பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, உண்ணாத பாதத்திலே பிறந்த மேஷராசி என்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான், அதாவது குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். இதுவரை உங்களுக்கு தைரியம் சிறிது குறைந்திருந்தாலும் இனிமேல் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குருபான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை விருத்தி செய்யும். அதன்படி நல்ல தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானம். உங்கள் சகோதரர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஞானம், சிறந்த கல்வி ஆகியவை கிடைக்கும். திருமணமாகாத மேஷராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு தற்சமயம் குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய பெண்ணுக்கு அல்லது வரனுக்கு, அதாவது வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் போதுமானது, திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஒருவேளை திருமணம் முடிவானால் உடனடியாக 2 மாதத்திற்குள் திருமணத்தை முடித்து விடுவது நல்லது. காலதாமதம் செய்தால் யாராவது குறுக்கீடு செய்து திருமணத்தை தடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு மேஷராசியில பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவு நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு சனி 7.5 சனியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவதும் நல்லது. அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒருவேளை மேஷராசியிலே பிறந்தவர்கள் கருத்தரித்தால் அவர்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. முக்கியமாக அதிகமாக ரிஸ்காக இருக்கக்கூடிய, சிரமமாக இருக்கக்கூடிய பிரயாணத்தை தவிர்த்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் குழந்தை கரு கலைப்பு ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறிது தடை ஏற்பட்டு அதன் பிறகு நடக்கும். ஒருவேளை தடை ஏற்பட்டாலும் நீங்கள் சலித்து விட வேண்டாம். மறுமுறையாக நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உதவிகள் செய்வார்கள். ஆகவே சிரமப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இருக்கின்ற வேலையை அடுத்த வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலை விடாமல் இருப்பது நல்லது. இருக்கின்ற வேலை விட்டு வேறு வேலை தேடினால் கிடைப்பதற்கு சில கால தாமதம் ஆக வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விவசாயிகள் அவர்கள் எந்த பயிரை பயிரிட்டாலும் மகசூல் ஓரளவு பெற முடியும். ஆனால் அவர்கள் நல்ல மகசூல் பெறுவதற்காக எதை பயிரிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்தில் கேட்டு அதன்படி செயலாற்றுவது மிகவும் சிறப்பானது. முக்கியமாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல இந்த அடுத்த குரு பேச்சு வரை ராகு பகவான் இருப்பதனாலும் 3ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் அந்த ராகுவை பார்ப்பதனாலும் உளுந்து பயிரிடுவது மிகவும் சிறப்பானது. இந்த மேஷராசியில பிறந்த விவசாயிகள் உளுந்து பயிரிட்டால் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மேஷராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வது மிகவும் சிறப்பானது. அணி மாற்றங்களை தவிர்த்து விடுவது நல்லது. எந்த காரியத்தை செய்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து உங்களுடைய நண்பர்களிடம் உறவினர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்தால் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். கலைஞர்கள் இந்த வருடம் நல்ல பாக்கியத்தை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள், நல்ல பெயரையும் புகழையும் பெறுவார்கள். நல்ல அரசு பதவி அல்லது அரசனுடைய வெகுமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு அவர்களுடைய கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கிறது. என்றால் உங்கள் கணவன்மாருடைய அந்த ராசிக்கு குருடைய பார்வை முழுவதுமாக கிடைக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் உங்கள் கணவன்மார்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கிறது. இந்த வருடம் வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம், அது நடக்கும். ஆரம்பத்தில் சிறிது சிரமம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வீடு மனை வாங்கும் போது உங்கள் ராசி மேஷ ராசியாக இருப்பதனால் கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து வாங்குவதனால முக்கியமாக கிழக்கு பார்த்து வீடு உங்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு ஆகாத திசை என்றால் உங்களுக்கு மேற்கு திசையும் தெற்கு திசையும் ஆகாது, மற்ற கிழக்கு வடக்கு திசைகள் உங்களுக்கு ஆகும். ஒருவேளை வீட்டை, அதாவது குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டியிருந்தாலும் கிழக்கு பார்த்து வீட்டிலே நீங்கள் செல்வது மிகவும் சிறப்பானது. இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறது. 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை வருவதனால் உங்கள் மனைவிக்கு அல்லது கணவன்மாருக்கு இதுவரை ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருந்தால் இனிமேல் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள்.
அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள். 9ஆம் இடத்திற்கு இந்த குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளும் நீங்கி அவர்களும் நன்மைகளை அடைவார்கள். இந்த குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். உங்கள் லாபஸ்தானத்தை குருடைய பார்வை இருப்பதனால் லாபம் பெறுவீர்கள். எந்த தொழில் செய்வதாலும் லாபத்தை பெறுவீர்கள். ஆனால் அந்த லாபம் சுபவரியமாக நடக்கும். அதாவது எப்போது லாபம் ஏற்பட்டாலும் அது விரயமாகிவிடும் என்று இருக்கிறது. என்றால் லாபாதிபதி சனி விரயஸ்தானத்திலே இருக்கிறார், குரு லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் கிடைக்கும், ஆனால் விரயமும் நடக்கும். ஆகவே அந்த விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனத்தில் தான் இருக்கிறது. ஆகவே புத்திசாலித்தனம் செயல்பட்டால் நிச்சயமாக லாபம் நல்ல விதமாக உங்களுக்கு பயன்படும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு 60% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த குரு பயிற்சியானது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். அதாவது அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5 வரை 48 நாட்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். அந்த காலத்தில் தான் சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள் அமோகமாக நடக்கும். புது உறவினர்களுடைய வருகை உங்கள் வீட்டிலே அதிகரிக்கும். இந்த குரு பேச்சு நன்றாக இருப்பதற்காக அவசியம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். அந்த நெய்தீபம் பகல் 12 மணிக்குள் ஏற்ற வேண்டும். அடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை நேரத்துல சனி பகவானுக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடு சனி பகவானுக்கு மாலை நேரத்தில் இருப்பது நல்லது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம், அதாவது அடுத்த குரு பயிற்சி வரை எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி.